friends, வணக்கம் and welcome to Karthikhachannel. இன்னைக்கு நம்ம சேனல்ல உங்க எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரியான ஒரு வீடியோ தான் பார்க்க போறோம். என்ன வீடியோ தெரிஞ்சுக்கணுமா? வாங்க வீடியோக்குள்ள போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி ஸ்பெஷல் டே இன் மை லைஃப் வீடியோ நம்பர் 9 தான் பார்க்க போகிறோம். என்னுடைய நாத்தனாருடைய குழந்தை தான்யா பேர். தான்யா பாப்பாவுடைய ஃபர்ஸ்ட் பர்த்டே ஃபங்க்ஷன் விலாக் தான் பார்க்க போகிறோம். குழந்தைங்களோட கிளிப்பிங்ஸும் குழந்தைங்களோட ஃபோட்டோஸ் மட்டும்தான் இதில் இருக்க போகுது. இந்த வீடியோ வேணுன்றவங்க மட்டும் பாருங்கள், வேணான்றவங்க ப்ளீஸ் இங்கேயே ஸ்கிப் பண்ணிக்கோங்க. தான்யா பாப்பா ஷர்வினை பிடிச்சி இந்த விலாக்லாம் போடுங்கன்னு கேட்குறவங்களுக்காக மட்டும்தான் இந்த விலாக். பாப்பாவுடைய ஃபர்ஸ்ட் பர்த்டேயில் பாப்பா வந்து பார்பி டாலோடைய பிக்சரை பார்த்து சாமி கும்பிட்டு இருக்க ஃபோட்டோ அது. இது வந்து நான், என் ஹஸ்பண்ட் ஷர்வின், என் மாமனார் மாமியார், நாத்தனாருடைய ஹஸ்பண்ட், நாத்தனாருடைய பாப்பா. பார்பி டால் தான் தீமே, பிங்க் கலர் தான் தீம் எடுத்திருந்தாங்க. ஸோ பாப்பாவுக்கு பிங்க் கலர் ஸ்டேஜ், பிங்க் கலர் கேக்கும் வந்து பிங்க் கலரில் தான் சூஸ் பண்ணியிருந்தாங்க. பாப்பாவுமே பார்க்குறதுக்கு அப்படியே பார்பி டால் மாதிரியே அழகாக இருந்தா. அன்னைக்கு சுற்றி தான் போடணும், குழந்தை அவ்வளோ அழகாக இருந்தா. ஷர்வினுக்கு, எனக்கு, என் ஹஸ்பண்ட்க்கு, நம்மளுடைய கார்த்திகா சேனலில் இருக்க எங்கள் எல்லாருக்குமே நீங்கள் வந்து எப்படி பிளெஸிங்ஸ் கொடுத்தீங்கன்னோ அதே மாதிரியே தான்யா பாப்பாவுக்கு நீங்கள் எல்லாருமே பிளெஸிங்ஸும் விஷஸும் கொடுக்கணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். உங்களுடைய எல்லாருடைய மனமார்ந்த பிளெஸிங்ஸ் அண்ட் விஷஸ் குழந்தைக்கு கொடுங்க. குழந்தைக்கு அதுக்கேற்ற மாதிரி அழகாக ஒரு ஸ்கூட்டி வேறு சூப்பராக விளையாடிட்டு இருந்தாங்க. இது எந்த இடம் அப்படின்றத நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், வேணுன்றவங்க பாருங்கள். அங்கே வந்து ஒரு சின்னதாக ஒரு 50 மெம்பர்ஸ்க்கு ஒரு மினி ஹால் மாதிரி அவங்க புக் பண்ணியிருந்தாங்க. அதுக்கு வெளியில் வந்து ஒரு சின்ன ப்ளே ஏரியா மாதிரி இருந்தது, கிட்ஸ் விளையாடுறதுக்கான ஏரியா மாதிரி இருந்தது. எல்லா கிட்ஸும் அவங்க நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணாங்க. தான்யா பாப்பா அந்த பைக்கை விட்டு இறங்கவே இல்லை, ரொம்ப ஜாலியாக விளையாடிட்டு இருந்தா. தான்யா பாப்பா சாமி கும்பிட்டுட்டே இருந்தா. யாரை பார்த்து கும்பிடுறா பாப்பா, எங்கே இருக்குது சாமி அப்படின்னு கேட்டால் கண்ணிலே பார்த்து காமிக்கிறா. கையை ஆட்டிட்டு சாமி சாமி அப்படின்னு சொல்லி நாங்கள் கேட்குறோம். அது சாமி சாமின்னு கையை ஆட்டி ஆட்டி கும்பிட்டுச்சு. யாருன்னு பார்த்தா இந்த ஆப்போசிட்டில் ஒட்டி வச்சிருக்க ஸ்டிக்கர், பார்பி டால் ஸ்டிக்கரை பார்த்து தான் பாப்பா தாமி தாமின்னு கும்பிட்டுட்டு இருந்துச்சு. பாப்பாவுக்கு பேச வரல இன்னும். நாங்கள் சாமி சாமின்னு சொன்னால் போதும் அது கையை மட்டும் டொயின் டொயின்னு ஆட்டிகிட்டே அழகாக சாமி கும்பிட்டுட்டு இருந்துச்சு பாப்பா. ஷர்வின் செமையாக என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாரு. நிறைய கேம்ஸ் இருந்துச்சு, அங்கே ஜாலியாக விளையாடிட்டு இருந்தாரு. இந்த மாதிரி ஜீப், கார் எல்லாம் இருந்துச்சு, அதெல்லாம் ஓட்டிட்டு இருந்தாரு. ஒரு கேமை விட்டுட்டு அடுத்த கேம், அதை விட்டுட்டு அடுத்த கேம், அதை விட்டுட்டு அடுத்த கேம்னு எதை விளையாடுறதுனே தெரியாமல் கன்ஃபியூஸில் இருந்தார். இப்போவும் கிவ் அவே போயிட்டுருக்கு ஃப்ரெண்ட்ஸ். நான் சொன்ன மாதிரி இந்த மந்த் 4th நெக்ஸ்ட் மந்த் 4th இருக்கக்கூடிய எல்லா வீடியோஸ்லேயுமே நான் வந்து கன்சிடர் பண்ண போகிறேன். கிவ் அவே வீடியோ வந்து பார்க்காதவங்க கிவ் அவே வீடியோவை பாருங்கள், லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே கிவ் அவேல பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நான் வெல்கம் பண்ணுறேன். அண்ட் கிவ் அவேல இருக்கக்கூடிய ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு நீங்கள் எக்ஸ்ட்ராவாக இனிமேல் வரக்கூடிய வீடியோஸ் இந்த வீடியோஸ்க்கு கீழேயும் நீங்கள் வந்து லைக் பண்ணி கமெண்ட் பண்ணிங்க அப்படின்னாக்கா வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு செகண்ட் டைம் கமெண்ட் பண்ணுறவங்களுக்கு, அதாவது அகெயின் அண்ட் அகெயின் கமெண்ட் பண்ணுறவங்களுக்கு நேமை வந்து அகெயின் அண்ட் அகெயின் நான் வந்து லாட்டில் சேர்க்கலாம் அப்படின்னு இருக்கேன். ஏற்கனவே இந்த ரூல்ஸ்லாம் நான் சொல்லியிருக்கேன் அப்படின்னு நினைக்கிறேன். உங்களோட நேம்ஸ் வந்து மல்டிபிள் டைம் நீங்கள் ஆட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோவுக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இவங்க வந்து என் நாத்தனாருடைய மாமியார், அதாவது என்னுடைய மாமியாரோட அண்ணன் ஒய்ஃப். சொந்த தாய்மாமா பிள்ளைக்கு தான் நாங்கள் வந்து நாத்தனாரை கொடுத்துருக்கோம். ஷர்வின் பக்கத்தில் கோட் போட்டு நிற்கிறது வந்து என் அக்காவோட பையன், எங்கள் வீட்டுக்கு மூத்த பிள்ளைன்னு சொல்லலாம். அடுத்து தான் ஷர்வின், அடுத்து தான் தான்யா பாப்பா. இந்த ஹையரார்க்கியில் தான் நம்ம ஃபேமிலியில் குழந்தைங்க இருக்காங்க. ஷர்வின் எதையுமே விட்டு வைக்கல, நீங்கள் பார்த்துட்டு இருந்திருப்பீங்க. எல்லாத்துலேயுமே சூப்பராக பூந்து விளையாடிட்டு இருந்தார். நல்லா அவனுக்கு டைம் கிடச்சிது. கிளம்பலாமான்னு கேட்டால் போவேண்ணா மாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான். ஜாலியாக விளையாடிட்டு இருந்தான். இன்னொரு கிட் விளையாடிட்டு இருக்காங்க. அவங்க வந்து ஃபங்க்ஷனுக்கு வந்த கெஸ்ட் போல் இருக்குது. இது வந்து நல்லா பவுன்ஸ் ஆகக்கூடிய நெட், இது நல்லா குதிச்சு விளையாடலாம். ஷர்வினுக்கு பயம் வந்துருச்சு. எந்திரிச்சு நின்னாலே அது பயங்கரமாக பவுன்ஸ் பண்ணுது. அவனுக்கு பயமாக இருக்குது. எந்திரிச்சு நிற்கவே இல்லை, முட்டி போட்டுட்டே குதிச்சுட்டு இருந்துச்சு குழந்தை. எந்திரிச்சு நில்லுப்பான்னு சொன்னோம். பவுன்ஸ் ஆறானால முடியல. இல்லை கீழே ஊந்துருவேன் டாடு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார் ஐயா. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன வீடு மாதிரி இருந்தது. வீடியோ எடுக்கணும் கிச்சன் உள்ள. இது என்ன கிச்சன்? இது ஏன்னா தலை இடிக்கும் போல இருக்கே. ஸோ குட்டி வீடு மாதிரி இருக்குது இது. ஐ மீன் வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய குட்டி கிச்சன் செட்டப் இது. ஸோ நம்ம தலையை உள்ளே குனிஞ்சு தான் போகணும். குட்டியை சொப்பு சாமான்லாம் விளையாடுவோம் இல்லையா, அந்த மாதிரி கிச்சன் செட்டப் அது. எங்க வீட்டுக்கு ஒரு விருந்தாளி வந்திருக்காங்க. யார் வந்திருக்காங்கன்னா என் அக்கா பையன் வந்திருக்கான். ஸோ வீட்டுக்குள்ளே ஒருத்தராக கூப்பிட்டு ஃபோட்டோ எடுக்கிற மாதிரி நாங்கள் சும்மா ஒரு ட்ரை பண்ணோம். அதுதான் ஃபஸ்ட்டு என் அக்கா பையன் ராகேஷை கூப்பிட்டுருந்தேன். அடுத்து லைனாக ஒருத்தராக கூப்பிட்டோம். நான் போய் கேமராவை வாங்கிட்டு, ஐ மீன் ஃபோனை வாங்கிட்டு என் ஹஸ்பண்டை உள்ளே நிற்க சொன்னேன். எங்கள் வீட்டு மூத்த பிள்ளை ராகேஷ், செல்ல குட்டி அது. இது வந்து என் ஹஸ்பண்டோட தங்கச்சி, எங்களோட நாத்தனார். உங்களுக்கு தெரியும், என்னோட இன்லா. அவங்க சாப்பிட வாங்கன்னு எல்லாரையும் கூப்பிட்டுட்டு இருந்தாங்க. வாங்க ஃபோட்டோக்கு நில்லுங்க அப்படின்னு சொன்னோன்னே நின்றுட்டாங்க.
அடுத்தது என் மாமியார் வந்தாங்க. மாமியார் தான் பாவம் ரொம்ப டல் ஆயிட்டாங்க. நான் உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கோம் அவங்க சுகருக்கு வந்து கையில் ஆப்ரேட் ஆகிருக்கு அப்படின்ட்டு. ஆப்ரேஷன் முடிஞ்சு ரொம்ப 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 டல் ஆயிட்டாங்க. அவங்களுக்கு உடம்பே முடியல. பட் ரொம்ப ஹாப்பியாக இருந்தாங்க. நாங்கள் எல்லாருமே அங்கே ஒன்றா ஹாப்பியாக இருந்தோம். ரொம்ப சந்தோஷமாக அந்த டே போச்சு. தனியா பாப்பாவுக்கு நல்லா செலிப்ரேட் பண்ணோம் நாங்கள். என் மாமியார், என் நாத்தனார், என்ற வீட்டுக்காரருங்க, அப்புறம் என் அக்கா பையன். ஸோ இது ஒரு வில் அம்பு அங்கே இருந்துச்சு. பாகுபலி பாகுபலி பாகுபலின்னு சொல்லி ஷர்வின் அதை விடவே இல்லை. ராகேஷ் மாதிரி பெரிய பிள்ளைங்க விளையாடுறது. ராகேஷ் பக்கத்தில் இருக்கிறது ராகேஷோடைய டேடி, என் அக்காவுடைய ஹஸ்பண்ட். அது என்னை வந்து நல்லா கிண்டல் பண்ணிட்டு இருந்தாங்க. ஏன் நிற்கிறீங்க, நின்றுட்டு தான் இருக்கணும்னு சொல்லிட்டாங்க. அதுக்கு நான் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்தேன். நிறைய பேர் ஏன் நிற்கிறேன்னு கேட்டாங்க. ஹஸ்பண்ட் உட்காந்துருக்கும் போது ஒய்ஃப் உட்காரக்கூடாது, நில்லுங்க நில்லுங்கன்னு என் சிஸ்டர்ஸ்லாம் நிற்க வச்சுட்டாங்க. கிண்டல் பண்ணிகிட்டே இருந்தாங்க. நல்லா என்னை ஓட்டிகிட்டு இருந்தாங்க. அங்கேருந்து பாலெல்லாம் தூக்கி தூக்கி இவர் வந்து ஸ்லைட் மூலியமாக கீழே போடுறாரு. என் அக்கா பையன் வந்து தூக்கி தூக்கி மேலே போட்டுட்ருக்காங்க. என் அக்கா பையன் கோட்டை கழட்டிட்டான், விளையாடுறதுல இறங்கிட்டான். பாகுபலியோட சண்டை நடந்துட்டு இருந்துச்சு அண்ணனும் தம்பிக்கும். அந்த வில் சைஸுக்கு இல்லை ஷர்வின், ஆனால் அந்த வில் எனக்கு வேணும் வேணும்னு கேட்டுட்டு இருந்தான். ரொம்ப லென்த்தாக போட்டு உங்களெல்லாம் போர் அடிக்க விரும்பலை. நான் கொஞ்சம் ஃபார்வர்டில் போட்டிருக்கேன், ஃபாஸ்ட் ஃபார்வர்டில், ஸோ தட் நீங்கள் வந்து சீக்கிரம் டக்குன்னு பார்த்து முடிச்சிடலாமே அப்படின்ட்டு. ஃபாஸ்ட் ஃபார்வர்டில் பார்க்கும்போது காமெடியாக இருக்குங்க. எனக்கே சிரிப்பு வருது வாய்ஸ் ஓவர் கொடுக்கும்போது. அவன்கிட்டேருந்து மறைச்சி அந்த வில்லம்ப என் அக்கா பையன் ராகேஷ் கிட்ட கொடுத்து அவனை விளையாட வைக்கிறதுக்குள்ளே ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. அவனை தனியாக கூட்டிகிட்டு போய் அவனை விளையாட வச்சுட்டு இருந்தோம். ட்ரை பண்ணிட்டு இருந்தோம். நானுமே ட்ரை பண்ணேன், எல்லாருமே ட்ரை பண்ணோம். எல்லாரும் பாகுபலி அப்படின்னு சொல்லி தான் விட்டுட்டு இருந்தோம். நல்லா என்ஜாய் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ இந்த மாதிரி கிட்ஸ்க்கு ப்ளே ஏரியாவோட இருக்கக்கூடிய ஹால்லாம் வந்து ரொம்ப அழகாக இருக்குது. இந்த ஸ்லைட் கொஞ்சம் பெரிய ஸ்லைட் வந்து கீழே விழுந்துட்டான் புள்ள. பிக்காக இருக்குது, இது வேணாம் எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லிச்சு புள்ள. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம ஒரு பெரிய லைக் கொடுங்க. நம்ம ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாம் ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு கூடிய வீடியோஸ் நீங்க எதுவும் மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐக்கனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. So that நீங்க எந்த நியூ வீடியோஸையும் மிஸ் பண்ண மாட்டீங்க. Thank you so much for watching friends. Take care. Tata. Bye.